வணக்கம் நண்பர்களே, இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய புதிய செய்திகள். ஒவ்வொன்றாக பார்ப்போம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்ற வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே. இன்று கிடைக்கப்பெற்ற புதிய செய்திகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். சவுதி அரேபியா தர்ஹீலை விட்டு நாடு கடத்தல் மையத்தில் வெளியேறுபவர்களுக்கு மேலும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பயணம் எளிதாக இருக்கும். சவுதி அரேபியாவில் உள்ள சிறைகளிலிருந்து நாடு கடத்தப்படுபவர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் மற்றும் ஏர் சுவிதா பதிவிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்பட்டது. இந்தியா செல்லும் மற்ற பயணிகள் எடுக்கும் அதே நடவடிக்கை நீக்குவதன் மூலம் நாடு கடத்தல் மையத்தில் பயண நெருக்கடி தவிர்க்கப்படும். வைரஸ் பாதிப்பின் போது இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் தடுப்பூசி சான்றிதழ் நகலை தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அதை அச்சிட முடியாமல் நாடு கடத்தும் மையங்களுக்கு இந்தியர்களின் பயண நெருக்கடியில் இருந்தது. இதுவே தற்பொழுது முடிவுக்கு வருகின்றது. சவுதி அரேபியா தொழிலாளர் குடியிருப்பு சட்டங்களை மீறியதற்காக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தாயகம் திரும்பும் போது ஏர் சுவேதா பதிவு மற்றும் தடுப்பூசி சான்றிதழ் தேவையில்லை என்று சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் இந்த மகிழ்ச்சியான தகவலை அறிவித்திருக்கின்றது. அவர்களுக்கு தேவையானது PCR பரிசோதனை மட்டுமே. நாடு கடத்தல் மையங்களில் இந்தியர்களின் பயணம் நெருக்கடியில் இருந்தது. இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டதாக கடந்த வாரம் மத்திய அரசு தூதரகத்துக்கு அறிவித்திருந்தது. சிறையிலிருந்து பயண ஏற்பாடுகளை சரி செய்வதன் ஒரு பகுதியாக அனைவருக்கும் PCR பரிசோதனை செய்தாலே போதும். இதன் மூலம் கைதிகளின் பயண நெருக்கடி தீர்வு காணப்பட்டது. ரியாத் மத்திய குழுவின் கூற்றுப்படி இந்த பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் சிறப்பு சிகிச்சைக்காக வீட்டுக்கு செல்லும் வழியில் யத்தாவில் உயிரிழந்திருக்கின்றார். இந்தியாவைச் சேர்ந்த ஜரீப் வயது 35 இத்தாவில் உயிரிழந்திருக்கின்றார். இத்தாவில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ஓராண்டுக்கு முன் வீடு திரும்பிய ஷெரீப் வீடு கட்டி முடிக்கப்படும் தருவாயில் உள்ளதாகவும் ஷெரீப் கடந்த 13 ஆண்டுகளாக யத்தாவில் பணிபுரிந்து வந்திருக்கின்றார். பண மோசடி வெளிநாட்டு கும்பலுக்கு 52 ஆண்டுகள் சிறை தண்டனை, 62 மில்லியன் ரியால் அபராதம். பப்ளிக் நிதி குற்றங்கள் தொடர்பான விசாரணையில் 11 பேர் கொண்ட பண மோசடி கும்பல் கைது செய்யப்பட்டனர். 2 சவுதி அரேபியா பிரஜைகள், 9 குடியிருப்பாளர்கள், தொழிலாளர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்ளடக்கிய குழு கைது செய்யப்பட்டது. ஆக மொத்தம் 11 பேருக்கும் 52 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 62 மில்லியன் ரியால் அபராதமும் விதித்திருக்கின்றது. சவுதி அரேபியா உணவு மற்றும் மருந்து ஆணையகம் 21 டன்னுக்கும் அதிகமான பழைய உணவுகளை கைப்பற்றினர். சவுதி அரேபியா உணவு மற்றும் மருந்து ஆணையகம் நடத்திய சோதனையில் மதீனாவில் 21 டன்னுக்கும் அதிகமான பழமையான உணவுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சவுதி அரேபியா உணவு மற்றும் மருந்து ஆணையகம் மதீனாவில் உரிமம் பெறாத மையத்தில் 21 டன்னுக்கும் அதிகமான கெட்டுப்போன மற்றும் காலபதியான உணவுகளை கைப்பற்றியது. பூச்சிகள், தூசிகள் முன்னிலையில் உணவு மிகவும் சுகாதாரம் அற்ற நிலையில் இருந்திருக்கின்றது. சவுதி அரேபியா அரம்கோ பங்குகள் 4% பொது முதலீட்டு நிதியத்துக்கு மாற்றப்பட்டது. பட்டத்து இளவரசர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனத்தின் 4 பங்குகள் சவுதி அரேபியா அரம்கோ பொது முதலீட்டு நிதியத்துக்கு மாற்றப்பட்ட தொகையையும் கடனளிகளின் சொத்து ஆகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சல்மான். செய்திகளை அகற்றும் பணியில் ஒரு பகுதியாக யத்தாவில் உள்ள கட்டடங்கள் இடிக்கும் பணி நவம்பர் 27 நிறைவடையும். நகரை அழகுபடுத்தும் பணியின் ஒரு பகுதியாக இத்தாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடிசைகளை அகற்றுவதற்கான அட்டவணைகள் செயல்படுத்த திட்டத்தை நகரசபை வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் இத்தா நகராட்சியின் இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் இத்தாவில் அகற்றப்படும் பகுதிகளின் பெயர்கள், அந்த பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திகதிகள், இடிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மின்சாரம் போன்ற சேவைகள் துண்டிக்கப்பட்ட திகதிகள், கட்டடங்கள் மற்றும் புற கட்டமைப்புகளை இடிக்கும் திகதிகள், திகதி இடிப்பு முடிதல் மற்றும் இடிப்பு பணியை முடித்தல் ஆகியவை வரிசையாக வெளியிடப்பட்டுள்ளது. 2வது கட்டத்தில் யத்தா அல் அஜீசியா திட்டத்தின் கீழ் கிங் அப்துல் அசீஸ் சேகரிக்கும் செய்திகளும் அடங்கும். அதே நேரத்தில் அல் யாமியா, ராஃபியா உட்பட்ட 8 பகுதிகளில் பரந்து விரிந்து கிடக்கும். இந்த பகுதிகளில் மொத்தம் 1.39 மில்லியன் சதுர மீட்டர் கட்டிடங்கள் இடிக்கப்பட உள்ளன. இத்தா நகராட்சி வெளியிட்டுள்ள அட்டவணையின் அடிப்படையில் இந்த ஆண்டு நவம்பர் 27 குடிசை பகுதி முழுவதும் இடிக்கப்படும்.
சவுதி அரேபியாவில் ரெட் ஹார்ட் மற்றும் ரோஸ் போன்ற இமேஜ்கள் சமூக ஊடகங்களில் அனுமதியின்றி அனுப்புவது சட்ட ரீதியாக குற்றமாக கருதப்படும். சவுதி அரேபியாவில் யாருடைய அனுமதியும் இல்லாமல் ரெட் ஹார்ட், ரோஸ் போன்ற எமோஜிகளை சமூக வலைத்தளங்களில் அனுப்புவது குற்றமாக கருதப்படுகின்றது. அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். சவுதி அரேபியா மோசடி தடுப்பு சங்கத்தின் உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் குற்றங்களை கண்டறிவதில் நிபுணருமான அல் மோதஸ் அறிவித்திருக்கின்றார். சிவப்பு இதயம், ரோஜா சின்னங்கள், பிற ஒத்த அர்த்தங்கள் போன்ற குறியீடுகளை அனுப்புவது அவர்களுக்கு கடினமாகவும் தொந்தரவாகவும் இருந்தால் அது கடுமையான குற்றமாக கருதப்படும். இருப்பினும் 2 நபர்களுக்கிடையே உரையாடல் அல்லது செய்தியில் இத்தகைய சின்னங்கள் பயன்படுத்துவது பொதுவாக ஒரு குற்றமாக கருதப்படுவதில்லை. சட்டவிரோதமாக பயன்பாடு தவிர ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு எந்த ஒரு செயலும் சைகைகளையும் சித்திரவதை குற்றத்தில் சேர்க்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தியன் சோசல் போரம் சார்பாக இரத்த தானம் செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவில் தலைநகர் ரியாத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் சென்னையைச் சேர்ந்த அப்துல் ஹரீம் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில் மலாஸில் உள்ள உபைத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரது சிகிச்சைக்குரிய இரத்த வகை பிரிவான நெகட்டிவ் இரத்தம் தேவைப்படுவதாக இந்தியன் சோசல் நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த தகவலை இந்தியன் சோசல் போரம் நிர்வாகிகள் தங்கள் உறுப்பினர்களுக்கு மத்தியில் பகிர மலாஸ் பிளாக்கின் யரீர் கிளை உறுப்பினர் முத்து அகமது உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று இரத்த தானம் செய்திருப்பதோடு சிகிச்சை பெற்று வரும் அப்துல் ஹரீம் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்துல் ஹரீம் அவர்கள் குடும்பத்தினர் இந்தியன் சோசல் போரம் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. தகவல் இந்தியன் சோசல் போரம் ரியாத் தமிழ் பிரிவு. மீட்கப்பட்ட நோயாளியை தபக்கலனாவின் நிலையை மாற்றுவதற்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தது என்பதை சுகாதார அமைச்சு விளக்குகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தபக்கலனா விண்ணப்பத்தில் வைரஸிலிருந்து குணமடைந்தவரின் நிலையை மாற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தியுள்ளனர். வைரஸிலிருந்து மீட்கும் கட்டம் முடிந்துவிட்டதாகவும் தபக்கலனா பயன்பாட்டில் எனது உடல்நிலை மாறவில்லை என்றும் என்ன என்று பொதுவான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சுகாதார அமைச்சகத்திடமிருந்து இந்த தெளிவு வந்திருக்கின்றது. சுகாதார அமைச்சகம் இந்த விசாரணைக்கு பதிலளித்துள்ளது. அதன் ட்விட்டர் கணக்கிலிருந்து அதிகாரப்பூர்வ ட்விட்டர் மூலம் நோய் எதிர்ப்பு மற்றும் தடுப்பூசி இல்லாதவர்களுக்கு இடையில் மீட்கும் நிலை வேறுபடுத்தப்படுகின்றது. தடுப்பு காலத்தின் 7வது நாளில் முடிவில் குறிப்பாக 8வது நாளிலிருந்து தொடங்கி தவக்கலனாவின் பயன்பாட்டில் தடுப்பூசி நோயாளிகளின் ஆரோக்கிய நிலை மாறுகின்றது. சவுதி அரேபியா வீட்டு பணியாளர் ஆட்சேர்ப்பில் 15% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இவை மிகவும் பிரபலமான இறக்குமதி நாடுகள். மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் தளத்தின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டில் 4வது காலாண்டில் சவுதி அரேபியாவில் உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு எண்ணிக்கை 15% அதிகரித்திருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 198 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 218 ரியால். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20 ரூபாய், இலங்கை ரூபாவில் 55 ரூபாய். நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 2227 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 1016 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தாயகத்திலிருந்து ரியாத் புறப்படுவதற்காக விமான நிலையம் வந்த பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துவிட்டு விடுமுறைக்காக தாயகம் வந்து மீண்டும் சென்னையிலிருந்து ரியாத் புறப்படும் போது சென்னை விமான நிலையத்தில் அவருடைய தவக்கலனாவை பரிசோதித்த போது நோ இம்யூனோ என்று வந்துள்ளது. இதன் காரணமாக இவர் பயணம் செய்வதற்கு அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை.
ஹோட்டல் புக்கிங் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவீர்கள் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இவர் சவுதியில் 2 டோஸ் எடுத்து 8 மாதங்கள் முடிவடைந்த காரணத்தினால் தபக்ரானாவில் நோ இம்யூனி என்று வந்துள்ளது. சவுதி அரேபியாவின் புதிய அறிவிப்பின்படி பிப்ரவரி தொடக்கம் 2வது டோஸ் எடுத்து 8 மாதங்கள் முடிவடைந்து விட்டால் தபக்ரானாவில் நோய் எதிர்ப்பு நிலை இருக்காது. ஆதலால் 8 மாதம் முடிவடைவதற்குள் பூஸ்டர் டோஸ் எடுக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், தற்பொழுது விடுமுறைக்காக தாயகத்தில் இருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் 2வது டோஸ் எடுத்து 8 மாதங்கள் நிறைவடைவதற்குள் முன்பாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம். அதேபோல் 8 மாதம் முடிவடைந்தவர்கள் இந்தியாவில் பூஸ்டர் டோஸ் அல்லது இலங்கையில் பூஸ்டர் டோஸ் எடுத்துவிட்டு எம்ஓச் இணையதளத்தில் அப்லோட் செய்து இம்யூனி பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் இதன் பிறகு சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்பவர்கள் பூஸ்டர் டோஸ் எடுத்துவிட்டு தாயகம் செல்வது மிக சிறப்பு. பாலைவனத்தில் சிக்கி தவித்த ஹாதார் இன்றைய தினம் தாயகம் திரும்பியிருக்கின்றார். குறிப்பாக தவ்ஹீத் ஜமாத் அரபியிடம் பேசி மீட்டு தாயகம் அனுப்ப வேண்டுமென்ற மிகுந்த கவலையுடன் கண்ணீருடன் வீடியோ பேசி கோரிக்கை விடுத்திருந்தார். அவருக்கு உதவும் நோக்கோடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் இறங்கி தூதரகம் மூலம் மீட்டு தாயகம் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இன்றைய தினம் அவர்களது உறவுகளை விமான நிலையத்தில் சந்தித்திருக்கின்றார். அதோடுமான மகிழ்ச்சியான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பதிவில் தனிப்பதிவுகள் சொல்லப்படும் செய்திகள் மிகவும் முக்கியமான செய்திகள். கிட்டத்தட்ட 11 நிமிடங்கள் இந்த காணொளி அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நாணய பெறுமதிகள், வைரஸ் தொற்று விகிதங்கள் என்பது அடிப்படையாக வருகின்ற தகவல்கள். இதே போன்று புதிய தகவல்கள் மித்தம் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் புதிய தகவலாகவே காணப்படுகின்றது. உண்மையில் இந்த புதிய தகவல்களை தனிச்செய்தி தேவையானவர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தனிச்செய்தி போடுவதற்கு முயற்சிக்கின்றோம். நன்றி.